போரூர் சரௌண்ட்ல நான் வீடு தேடுறேன், தேடிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு வீடே கிடைக்கல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னால், ஸோ உங்களுக்கான வீடியோ இது. ரொம்ப காம்படேட்டிவ் ப்ரைஸ்ல ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போரூர் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு டெவலப்பர் வந்து ஈவன் லான்ச் பண்ணி மேபி ஒரு 132 அபார்ட்மெண்ட் லாஸ்ட் வீக் தான் லான்ச் பண்ணாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 50% சோல்ட் அவுட். ரீசன் பிகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் கன்சைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறதுனால அதை வந்து மைண்ட்ல எடுத்து அதை கால்குலேட் பண்ணி சூப்பரா டிசைன் பண்ணி, ஸோ இந்த பட்ஜெட் இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட் யாரும் அட்ரஸ் பண்ணல, ஸோ நான் அட்ரஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு டெவலப்பர் சூப்பரா அட்ரஸ் பண்ணிருக்காரு. நீங்களும் பட்ஜெட் கன்சைன்னால போரூர் சரௌண்ட் ரோட்ல வீடு வாங்க முடியாம இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான ப்ராடக்ட் இது. ஸோ கண்டிப்பா வீடியோ வாட்ச் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக் மில்லேனியம் பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த டாக் மில்லேனியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 and 3 BHK ஈவன் காம்பாக்ட் கூட இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினியேச்சர் இருக்குது, அதே போல் மாடல் ஹவுஸும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 acre ப்ராஜெக்ட். இந்த 1 acre 5 floors, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஸ்டில்ட்ன்றது பார்க்கிங் ஃபுல்லாகவே, அண்ட் தென் 5 ஃப்ளோருங்க, 132 அபார்ட்மெண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 50% ஆல்ரெடி சோல்ட் அவுட். ஸோ அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் கொஞ்சம் இருக்குது, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 2 bedroom இருக்குது, 2.5 BHK அவைலபிளுங்க. டாக் மில்லேனியம்னுடைய மினியேச்சர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து குன்றத்தூர் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா வரக்கூடிய மெயின் என்ட்ரி டாக் மில்லேனியம். 132 அபார்ட்மெண்ட், 5 floors, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங்க, 3 bedroom இப்போதைக்கு அவைலபிள் இல்லை, 2.5 BHK அண்ட் 2 BHK அவைலபிள் இருக்கு. ஒரு 6 வீடு காம்பாக்டும் அவைலபிளாக இருக்குங்க. கூடுமானவர்களும் வால் ஷேரிங் இல்லாமல் வந்து இந்த ப்ராடக்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிங் ஏரியா மாதிரி போட்டுட்டு, ஸோ நிறைய வந்து டெரஸ் கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஏரியாவுக்கு பவர் சேவ் பண்ணுறதுக்காக சோலார் பேனல்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபுல் அம்யூனிட்டிஸ் வந்து 5th floor லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5th floor வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா, அசோசியேஷன் ரூமு, ஃபுல் எக்யூப்ட் ஜிம், அப்புறம் இண்டோர் கேம்ஸு, ஜாம்பா, அரபிக் ரூம்ஸு, அப்புறம் மல்டிபர்பஸ் ஹாலு, டெரஸ் பார்ட்டி ஏரியா, அண்ட் தென் ரூஃப் டாப் பர்கோலா சீட்டிங்ஸு, அப்புறம் யோகா மெடிடேட் ஜோனு அண்ட் சீனியர் சிட்டிசன் ஜோன். ஒரு 12 அபார்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அம்யூனிட்டிஸ் வந்து லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் வேணால் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கான ப்ராடக்ட் இது. ஏன்னா ப்ரைஸ் வந்து வெரி காம்படேட்டிவாக இருக்குது. போரூரோட ஒரிஜினல் ப்ரைஸை விட இது கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் என்னுடைய அட்வைஸாக இருக்குது. டாக் மில்லேனியத்துடைய மாடல் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 807. ஸோ இந்த 807 வந்து எந்த மாதிரி கொடுக்குறாங்க, எந்த மாதிரி வருது அப்படின்றது தான் இங்கே காமிச்சிருக்கிறோம். ஸோ வாங்க உள்ள போகலாம். ஸோ உள்ள வந்தாச்சுன்னா லிவிங் சைஸ் இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க, 10 x 11.4. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளுடைய லிவிங் ஏரியா. கார்னர் சோஃபா போட்டு காமிச்சிருக்காங்க, போதுமான மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைனிங் 9 x 8 ரவுண்ட் சேர் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே எனக்கு வந்து கிராம்ப்டாக ஃபீல் ஆகலை. பூஜை கப்போர்ட் இந்த இடத்துல வைக்கலாம், அதை வச்சு காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் அதுனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பால்கனி இங்கே காமிச்சிருக்காங்க. கிச்சன் வந்து எல் ஷேப் கிச்சனு. ஸோ கார்னரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்துடுது. 7.4 x 7 மாடுலர் கிச்சன் பண்ணி காமிச்சிருக்காங்க. லாஃப்டருக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் விண்டோ இருக்குது. எஸ், இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11.8 x 10. டாய்லெட்டுமே இங்கே இருக்குது, 4 x 6.8. ஸோ அந்த சைஸ் டாய்லெட் காமிச்சிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம். இங்கே டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 4 x 7. ஓகே, இந்த டாய்லெட் கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்காங்க. சேம் அதே பெட்ரூம் சைஸு 10 x 11.8. இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சிங்கிள் கிட் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தாராளமாக இந்த வீடு அவங்களுக்கு ரொம்ப போதுமான ஸ்பேஸு. ஸோ இந்த வீடு நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 68 lakhs பக்கம் உங்களுக்கு இது வருதுங்க, ஆல் இன்க்ளூசிவ் நான் சொல்கிறேன். ஸோ இது இல்லாமல் இதை விட எனக்கு பெருசாக வேணும்னா உங்களுக்கு 2.5 BHK இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 981 square feet. ஸோ அது 2.5 BHK உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி 2 பெட்ரூமு, இன்னொரு ஸ்டடி ரூம் கிடைக்கும், அவ்வளோதான் அதில் வர்றது. இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி பார்த்தீங்கன்னா BSP மில்லேனியம் 120 மீட்டரில் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வேலமால் இருக்குது, அங்கே பொன் வித்யாசனம் இருக்குது, சென்ட் ஃப்ரான்சிஸ் இருக்குது, நாராயண டெக் பார்க் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு லாலாஜி மெமோரியல் ஸ்கூல் இருக்குது, மெனி மோருங்க, சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவ்வளோ ஸ்கூல் இந்த ஏரியாவில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி பார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் உங்களுக்கு தெரியும், டீலப் ஐடி பார்க், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்என்டி ஐடி பார்க், அப்புறம் RMZ. ஸோ இந்த மாதிரி வந்து யூ வில் ஹேவ் மெனி மோர். ஸோ ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் ஆல்சோ இந்த ஏரியாவில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்க ஃபின்டெக் குளோபல் சிட்டி. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெரி நியர்பை. பத்தாவதுக்கு நம்மளுடைய ட்ரேட் சென்டர் ஆல்சோ அந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு கேட்டால் ஹாட் கேக் நான் சொல்லுவேன். ஸோ ப்ரைஸ், எஸ், ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7,000 rupees பண்ணுறாங்க. லான்ச்சில் 6,500 பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ 7,000 rupees பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து காம்படிட்டிவாக தான் இருக்குது. மேபி இந்த பக்கம் இந்த மார்க்கெட்டில்
நிறைய பேர் வந்து 7.5 8 வரலையும் போயாச்சு போரூர் சரௌண்டடில். பட் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 7,000 ருபீஸ்க்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. காம்படேட்டிவாக எக்கனாமிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக சேல் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் யூனிட்ஸ் இருக்குது, சீக்கிரமாக வாங்க. ஸோ ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரிஞ்சுட்டு இருப்பாருங்களேன், இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணுவீங்க சொன்னால் என்ன அவைலபிலிட்டி இருக்குது, என்ன ப்ரைஸ் பேண்டில் இருக்குது, ஸோ உங்களுக்கு என்ன ஃபேஸிங் வேணும், என்ன ஃப்ளோர் வேணும்லாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் கேட்டீங்கன்னா நம்ம பட்டு உங்களுக்கு சொல்லலாம். இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்கள் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் பார்ட் வந்து 15 minutesல கீ கொடுத்துட்றாங்க. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் பார்ட். சீக்கிரம் ப்ராடக்ட்டை பார்த்து வாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until then, this is Sam, your property advisor, signing off from Chennai Homes.